என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் குழந்தையே. அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டும். இதை விடுத்து கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானது தான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே, மதிப்பதில்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அமாவாசைக்கு பிறகு உனது பணிகள் அனைத்து முடிவடையும். புதிய நபர்களை சந்திப்பார். அவர்கள் உனக்கு உதவ முன்வருவார்கள். எந்த நேரத்திலும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கலங்காதே. கண்ணில் கண்டதெல்லாம் உண்மை என்று நினைக்காதே. காதில் கேட்டதெல்லாம் சரிதான் என்று சொல்லாதே. உன் கண்ணும் காதும் கூட ஒரு சில நேரம் உன்னை ஏமாற்றும். நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன். என்னை குருவாக அடைந்த எவனும் சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான். தலை போகின்ற விஷயமானாலும் என் சாகி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான். கவலைப்படாதிரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேலையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும்? கன நேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய். உனக்காக யாருமே இல்லை என வருந்தாதே. நீ சாய்ராம் என்று அழைத்தால் உன்னை காக்க இந்த சாகி வருவேன். நீ நினைத்தது நடக்கும். உன் வீட்டில் நீ நடக்க விரும்பும் சுபகாரியம் இந்த சாகியின் ஆசியோடு நடக்கும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே. என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர், நான் அல்ல என்ற உண்மையை உணர வேண்டும். எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நீ அவரை மட்டும் பார். இன்பமோ துன்பமோ சிறு விளையாட்டாக நினைத்து கடக்க கற்றுக்கொள். அது உன் மனதிடத்தை அதிகரிக்கும். நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடு. உன் துன்பம் தூசியாய் பறந்துவிடும். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். கலங்காதிரு தங்கமே. சற்று நேரத்தில் எல்லாம் மாறும். உன் தீராத பிரச்சனை முற்றிலும் தீரப்போகின்றது. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே? உனக்கானதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். தைரியமாக இரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இன்றோடு உன் போராட்ட வாழ்வு முடிகின்றது. அனைத்து சாபத்தில் இருந்தும் உனக்கு விடுதலை தருவேன். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றா. எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது. நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் இனி சுபமே. உன் சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றித் தருவேன். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். அழாதே தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று உன் சாயப்பா நான் அறிவேன் செல்வமே. உன் வலிகள் எனக்கு புரிகின்றது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது நீ கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமை போல் உன்னை காத்துக்கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் வாழ்வில் ஏற்படும் தோல்விகள் அனைத்தும் உன்னை வெற்றி எனும் பாதைக்கு கொண்டு செல்லும். கவலையை மறந்து கடவுளை நினை. நல்லதே நடக்கும். இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம். அந்த நிரந்தரமான சொந்தம் இந்த சாகி நான் ஒருவனே. உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் நான் இருப்பேன். கலங்காதிரு. எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றா? உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் தங்கமே? நீ கேட்டதைத்தான் கொண்டு வருகின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனம் பல கவலைகளில் சிக்கிக் கொண்டு தவித்தால் தெளிவு கிடைக்கும் வரை நீ எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது மிகவும் முக்கியம் குழந்தையே.
பிறர் நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என யோசிக்காதே. பிறர் தேவைகளுக்கு பயன்படும் பாத்திரமாய் இறைவன் நம்மை படைத்திருக்கின்றாரே என சந்தோஷப்படு. தனியாக இருப்பது பலவீனம் அல்ல, அதுதான் பலம். பின்னோக்கி பார்க்காதே, எப்போதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகின்றாயோ அதையே பார். நீ வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செய்து விடாதே. வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதியே அவசியமானது. என் தங்கமே, உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னே நிற்பேன். நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நீ பிறருக்கு செய்யும் துரோகமும் உதவியும் ஆற்று நீரினைப் போல கடலில் கலந்து மேகமானாலும் மீண்டும் உன்மீதே மழையாய் பொழியும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காமலும் இருந்தாலே நீ சமாளிக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விடலாம். வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை ஒருபோதும் வெறுக்காதே. நீ உன்னையே எதற்கு நொந்து கொள்கின்றா? யாரும் உன் மனதை புரிந்து கொள்ளவில்லை என நீ வருத்தப்படுவதை விட யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உனக்கு உண்டென்று கர்வமாயிரு தங்கமே. உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. வெற்றியை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னோடு இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் குழந்தையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா. உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன். ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவை இருந்தும் பயனில்லை. வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், சிலர் நம்மை சோதித்திருக்கலாம், சிலர் நம்மை பயன்படுத்தி இருக்கலாம், சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம், சிலர் நமக்கு பாடம் கற்பித்திருக்கலாம், சிலர் நம்மை முதுகில் குத்தி இருக்கலாம், சிலர் நமக்கு துரோகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நாம் சிறந்த மனிதனாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இவர்களே என்பதை. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பாரத்தை என்மேல் வை. மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும் வரை நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை தங்கமே. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகின்றது. உன்னை வழிநடத்த நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றா? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்திவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். குழந்தையே, உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். நம்பிக்கை வை. கவலைப்படாதே. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் நீ உன்னை நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பம் சந்தோஷத்தில் ஆளப்போகின்றீர்கள். தயாராக இரு. நான் அனைத்தையும் நடத்தி தருவேன். உன் கர்ம வினைகளின் பாவங்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு குழந்தையே. உடல், மனம், பேச்சு, செல்வம் ஆகியவற்றால் என் பாதங்களில் சரணடைந்து விடு.
நிரந்தரமாக என் நாமத்தை ஸ்மரணம் செய்தால் லீலைகள் அனுபவமாகும். நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன். அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது. சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? கொஞ்சம் பொறுமனமே. என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன். உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும். ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே. தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும். உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன தங்கமே. உன் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறு. ஒருவரிடம் பேசவே கூடாது என்ற முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. என் பிரியமே, உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். எனக்குள் என் சாயி இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமைகளை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. கலங்காதே தங்கமே, நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன். என் தங்கமே, நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா. நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே. உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே நீதான் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா. இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது. உற்சாகமாக இரு. உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும். நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா. உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும். அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி. உன் வாழ்க்கை தரம் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது. விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றா. வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை திருப்திப்படுத்துவேன். எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான். உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன். எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே. நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு. நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா. உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன். என் வைரமே, நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ. உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன். அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக் கொண்டிருக்கின்றா. முதலில் என்மேல் முழுமையாக நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன்.
இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.